எல்லா சிவாலயங்களிலேயும் இந்த நந்தியை நம்மளால பார்க்க முடியும். சிவாலயத்துல இது இல்லாம ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னா திருப்பெருந்துறையில நந்தி கிடையாது. ஏன்னா அங்க அனைத்துமே மாணிக்க வாசகர் தான். அங்க சிவபெருமானே மாணிக்க வாசகர் ரூபத்துலதான் ஆத்மநாத சுவாமியாக எழுந்தருளி இருக்கிறார். அதனால அங்க நந்தி கிடையாது. ஒரு சில கோவில்ல நந்தி விலகிய ஆலயங்களை நம்ம பார்க்க முடியும். திருப்பங்கூர் கூட அதுக்கு ஒரு உதாரணமான கோவில் தான். எப்படினாலும் நந்தி இல்லாம சிவபெருமான் இல்ல. சிவபெருமான் எங்க இருக்கிறாரோ அங்க நந்தியேஸ்வரர் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு காட்சி தருவார். இந்த நந்தியின் அனுமதி அப்படிங்கிறது வெறும் போய் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, பலனுக்கும் இவர் அனுமதி தந்தால் தான் உண்டு. பிரதோஷத்துல நம்ம விரதம் இருக்கோம்ல, பிரதோஷ காலத்துல சிவபெருமான வழிபடுறோம்ல, இது எல்லாத்துக்கான பலனை யார் தருவாருன்னா இவர் தான் தருவார். அதே மாதிரிதான் மற்ற காலங்கள்ல சிவபெருமான போய் நம்ம வணங்கணும்னாலும் நந்தியின் அனுமதி இல்லைன்னா அந்த பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே நல்லா ஞாபகம்